உலக தமிழர்களின் உள்ளங்களில் எழுச்சியும் இல்லங்களில் மகிழ்ச்சியும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சுப்பு பஞ்சு. இது உங்கள் 1000ல் ஒருவன், உங்களில் ஒருவன். வாழ்க்கை என்பது வெற்றி தோல்விகளால் நிர்மாணிக்கப்படுகிறது. வெற்றி உலகத்துக்கு நம்மை காட்டுகிறது, தோல்வி உலகத்தையே நமக்கு காட்டுகிறது. நமக்கு அறிமுகமாகிறார் செல்வி சௌமியா from ஈரோடு. ஜி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேரு சௌமியா. என்னோட எய்ம் மெடிசன் படிக்கணுங்கிறது. இவர் தான் எங்கள் அப்பா. இவர் பேர் ரவிச்சந்திரன். இவர் லாரி டிரைவராக இருக்கார். இவங்க எங்கள் அம்மா. இவங்க பேர் லக்ஷ்மி. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவ என்னோட தங்கச்சி. இவ பேர் ஸ்ரீநிதி. இவ 10th படிச்சுட்டு இருக்கா. இப்போ மெடிசன் படிக்கணுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எனக்கு சின்ன வயசில் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட்லேயே என்னை காப்பாற்ற முடியுமாங்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு உக்ரைனில் மெடிசனுக்காக சீட் கிடச்சிருக்கு. அதுக்காக தான் இந்த கேம் ஷோலேயே நான் கலந்துருக்கேன். நான் உக்ரைனில் படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து ஏழை மக்களுக்கு சர்வீஸ் செய்யணுங்கிறது தான் என்னோட எய்ம். செல்வி சௌமியா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வெல்கம் சௌமியா. தேங்க்யூ சார். 1000ல் ஒருவராக இந்த மேடையில் நீங்க நிக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஷோ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 12th முடிச்சிருக்கேன் நான். 12th முடிச்சிட்டீங்க. ரிசல்ட்ஸ் வந்துருச்சா? எஸ் சார். என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க? 1135. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க? 1135. What an amazing mark. இதுக்காக உங்களுக்கு 12th இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க. எப்பவும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? டைம் இருக்கும்போதெல்லாம் படிப்பேன் சார். டைம் இருக்கும்போதெல்லாம் படிப்பீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் டைமே இருக்கிறது இல்லை படிக்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க? கிளாசிக்கல் டான்ஸில் ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கேன் 8th. அதுக்காக ஸ்டடீஸ்க்காகவும் கிளாசிக்கல் டான்ஸுக்காகவும் யுவகலா பாரதி அவார்டுன்னு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஸ்டடீஸ்க்காக ஏர் இண்டியாவில் ரேங்க் அவார்டுன்னு கொடுத்தாங்க. அதில் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் நான். அப்புறம் ப்ரொஃபிஷியன்சி அவார்ட்ஸ் 8th வாங்கிட்டுருக்கேன். எங்கேருந்து? 8th. அப்புறம் டான்ஸ்க்காகவும் அப்புறம் ஸ்டடீஸ்க்காகவும் தான் நிறைய அவார்ட் வாங்கியிருக்கேன். எதை தொட்டாலும் எல்லாத்துலேயும் அவார்டு. டான்ஸ்னா அதில் ஒரு 4 அவார்டு, படிப்பில் ஒரு 4 அவார்டு, இப்படி அவார்டாக வாங்கி வச்சுருக்கீங்களே. ஸோ இதுலேயும் நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ரிவார்டு வாங்காமல் போக மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். எஸ் சார். ஃபஸ்ட்டு இந்த ஷோவை பற்றி நான் உங்களுக்கு விலாவரியாக சொல்கிறேன். இதோ நம்ம விளையாட்டுக்கான விதிமுறைகளை பார்ப்போம். இதில் மொத்தம் 3 தளங்கள், 10 கேள்விகள். இதில் நீங்கள் எங்கேயாச்சும் தவறு பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு இந்த ஆட்டம் முழுக்க 2 துருப்புச்சீட்டு வழங்கப்படும். அந்த 2 துருப்புச்சீட்டை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து ஆட்டத்தை விளையாடலாம். உங்கள் கையிருப்பு பணம் எல்லாம் உறுதி பணமாக மாறுறதுக்கு கனவு பட்டியலில் இருக்க எல்லா பதில்களையும் நீங்கள் சரியாக சொல்லணும். கனவு பட்டியல் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 4 விடைகள் கொடுக்கப்படும். அதுல சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல ஒரே ஒரு விடை தான் போய் சேரும். அதே நீங்க தவறான பதில தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல 4 விடைகளும் போய் சேரும். உங்க கனவை பெருசா வச்சுக்கோங்க, கனவு பட்டியல சின்னமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரச்சயமான நீங்க நான் டெஃபினட்டா கான்பிடென்ட்டா இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் எனக்கு கேள்வி கேட்டீங்கன்னா என்னால சிறப்பா பதில் சொல்ல முடியும்னு நீங்க சூஸ் பண்ற சப்ஜெக்ட்ல இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். இதுல உங்களுடைய 3 டாபிக் என்ன? அறிவியல், ஹிஸ்டரி, வரலாறு, பொது அறிவு. ஓகே. இப்போ நீங்க சூஸ் பண்ண இந்த 3 தலைப்புகளில் இருந்தும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். நம்ம விளையாட போலாமா? எஸ் சார். தளம் 1, கேள்வி 1. இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் 2வது மொழி எது?
மராத்தி, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி. உங்கள் நேரம் ஆரம்பம். இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் இரண்டாவது மொழி எது? பொறுமையா விளையாடுங்க. இன்னும் 15 வினாடிகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் இரண்டாவது மொழி எது? தெலுங்கு. தெலுங்கு. இறுதியாக, உறுதியாக பி தெலுங்கு சரியான விடையாக இருந்தால் உங்கள் கனவு பட்டியலில் சேரப்போகும் ஒரே வார்த்தை தெலுங்கு. தவறாக இருந்தால் 4 வார்த்தைகளும் உங்கள் கனவு பட்டியலிலே சேர்ந்துவிடும். பி தெலுங்கு சரியான விடையா? எஸ். கெஸ் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு பதில் சொன்னீங்களா? தெரியும், ஆர்டர் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹிந்தி தான் நம்ம இந்தியாவில் மோஸ்ட்டாக பேசுகிற லாங்குவேஜ். அதுக்கு அடுத்தது தெலுங்கு, அதுக்கப்புறம் தமிழ் வரும். அந்த ஆர்டரில் அப்படி வரும்னு சொல்லுவாங்க. சூப்பர். முதல் கேள்வியை சரியா சொல்லி 2500 ரூபாயை கைப்பணமா வென்றிருக்கீங்க. உங்க கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் தெலுங்கு. உங்க கனவு பட்டியல்ல ஒரே ஒரு பதில் மட்டும்தான் இருக்கு. இப்படியே இந்த கனவு பட்டியலை மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா விளையாடலாம். நீங்க முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லியாச்சு. ஆனா இன்னும் நர்வஸா இருக்கீங்க. இவங்க நர்வஸ்னஸ் போகணுங்க. ஏன் இன்னும் படபடப்பா இருக்காங்கன்னு தெரியல. முதல் கேள்விக்கு சரியா விடை சொன்னதுனால உங்களை ஒரு புத்துணர்வு பெற வைக்க ஒரு சரியான பாடலை வாசித்து ஆடப் போகிறார்கள். பார்க்கலாம். உங்களோட யார் வந்திருக்கா? அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காங்களா? எங்க? அங்க. சார் வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் ரவிச்சந்திரன் சார். சரிங்க. என்ன பண்றீங்க? நான் டிரைவராக இருக்கேன் சார். உங்க பொண்ணு +2ல இவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். நான் ஏன்னா என்னுடைய பொண்ணு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஸ்டேட் லெவலில் வருவான்னு எதிர்பார்த்தேன் நான். பட் இருந்தாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் இதானதுனால மார்க் கம்மியாயிடுச்சு. இவளுக்கு ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் இவள் டான்ஸ் ப்ரோக்ராமே போக முடியாது போயிடுச்சு. ஓ ஓகே. ஆமாங்க. இல்லைன்னா இவள் டான்ஸு பாட்டும் பாடுவா, எல்லாமே தெரியும் அவளுக்கு. அதனால் இப்பவும் வந்து மருத்துவத்தை தவிர நான் வேறு எதையும் படிக்க மாட்டேன்னு சொல்லி இப்பவும் வந்து ஒரே பிடிவாதமாக இன்றைக்கும் ஒரே முடிவாக தான் இருக்காங்க. அதற்கான முயற்சிகள் எவ்வளவு தூரத்துல இருக்கு? முயற்சி ஒரு 75% ஆயிருக்கு சார். எங்க இங்க உள்ளூர்லயா, ஈரோட்லயா? அதாவது சார் வெளியூர் சார், இது உக்ரைன் அந்த மாதிரி ஃபாரின் வெளிநாடு. வெளிநாடு. மெடிசன்ல என்ன படிக்க போறீங்க? மெடிசனில் கார்டியோ எடுக்கணும்டா சார். கார்டியோ, இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிக்க போறீங்க. ஓகே, நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி 2வது கேள்வியை பார்ப்போம். தளம் 1 கேள்வி 2. H1N1 என்பது எந்த நோயை குறிக்கும்? உங்களுக்கான பதில்கள்: பறவை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், சிக்கன் குனியா. உங்கள் நேரம் ஆரம்பம். ஸ்வைன் ஃப்ளூ. ஆப்ஷன் சி, பன்றி காய்ச்சல். நல்லா யோசிச்சு பொறுமையா பதில் சொல்லுங்க. கால அவகாசம் நிறைய இருக்கு. இன்னும் 14. ஆப்ஷன் சி, பன்றி காய்ச்சல். ஸ்வைன் ஃப்ளூ. இறுதியாக, எஸ் சார். உறுதியாக, எஸ் சார். இறுதியாக, உறுதியாக ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி சரியாக இருந்தால் உங்கள் கனவு பட்டியல் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். தவறா இருந்தா உங்க கையை மீறி போயிருக்கும். ஆப்ஷன் சி, பன்றி காய்ச்சல் சரியான விடையா? எஸ். இது வந்து உங்க ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய கேள்விங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே லட்டு சாப்பிடுற மாதிரி இல்ல? எஸ் சார்.
உங்களுடைய கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் தெலுங்கு பன்றிக் காய்ச்சல். இதே மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காகவே இப்போ உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இன்னும் ஒரு ஆடலுடன் பாடல். ஸோ நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னீங்க. நார்மலா டான்ஸ் நல்லா ஆடினா நல்லா பாடுவாங்க இல்லைங்களா? எஸ் சார். நீங்க நல்லா பாடுவீங்களா? இப்போ கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கும் காதுல லைட்டா இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதில் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். என்ன பாட்டு நல்லா பாடுவீங்க? நீங்களே ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்க சார். கீர்த்தனைகள் பாடுறீங்களா? அப்படியெல்லாம் வேணாம் சார். சினி சாங்ஸ் ஏதாவது பாடல. சினிமா சாங் என்ன சாங் பாடுவீங்க? வாடா வாடா பையா வேணா பாடுறது சார். நான் அக்ரஹாரத்துல வந்திருக்கீங்களே, கீர்த்தனைகள் பாடுவீங்களா இல்ல நம்ம ஏதாவது சொன்னா இவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க, அவங்களா சொல்லட்டும் அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரெயிட்டா நீங்க நம்ம ரூட்டுக்கு வந்துட்டீங்க. நன்றி. ரெடி? வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா, என் வாசம் வாங்கி வந்து என் வாசம் வாங்கி போயா, என் ராத்திரி என் நாவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காவல் கோவில், நீ ஆடை கட்டும் நாவல் என் ஆசைகளின் சாம்பல் நான் விளையாடும் காவல் மூஞ்சல். அடுத்த கேள்விக்கு போவோம். தளம் 1 கேள்வி 3. தமிழ்நாட்டில் அரசு பல் மருத்துவக் கல்லூரி எங்கு உள்ளது? உங்களுக்கான பதில்கள் கோவை, மதுரை, திருச்சி, சென்னை. உங்கள் நேரம் ஆரம்பம். தமிழ்நாட்டில் அரசு பல் மருத்துவக் கல்லூரி எங்கு உள்ளது? பதில்கள் கோவை, மதுரை, திருச்சி, சென்னை. 15 வினாடிகள். 10 வினாடிகள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. டி சென்னை. டி சென்னை. இறுதியாக உறுதியாக ஓகே, இறுதியாக உறுதியாக டி சென்னை. யூகத்துல சொல்றீங்களா, கான்ஃபிடண்டா சொல்றீங்களா? ஒரு டவுட்டா இருக்கு கொஞ்சம். ஒரு யூகத்துல தான் சொல்லிருக்கீங்க. சோ ஆப்ஷன் டி சென்னை சரியா? Yep. உங்க யூகம் உங்களுக்கு இந்த தடவை கை கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து யூகத்திலே செல்லாதீர்கள். அது எப்பவுமே கை கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் எப்பவாச்சும் ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும். உங்கள் கனவு பட்டியலை பார்க்க. உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் தெலுங்கு பன்றிக் காய்ச்சல், சென்னை. மிக பிரமாதமாக உங்க கனவு பட்டியலை மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. தொடர்ந்து இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம தளம் 2க்கு போறோம். அதுக்கு முன்னாடி தளம் 1 நிறைவிற்காகவும் நீங்க ஹேட்ரிக் அடிச்சதுக்காகவும் அதிரி புதிரியான ஒரு ஆட்டத்தை பார்ப்போமா? தளம் 1 சிறப்பா நிறைவு செஞ்சாச்சு. தளம் 2க்கு போனோம். சரி, பேசிட்டு இருக்கும்போது அப்பா உங்களுக்கு ஒரு விபத்து நேர்ந்ததா சொன்னாங்க. அதனாலதான் நீங்க ஆடுவதை தொடர்ந்து ஆட முடியாமல் போனதாகவும் சொன்னாங்க. என்னாச்சு? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பாவோட கோவிலுக்கு போகலான்ட்டு எல்லாம் வண்டியில் போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் பஸ் ராங் ரூட்டில் வந்துட்டாங்க. ராங் ரூட்டில் அப்பாவோட ஃப்ரண்ட் வீல் இடித்ததால் அப்பா பேலன்ஸ் தவறி லெஃப்ட் சைடு விழுந்துட்டாரு. நாங்கள் அந்த ஒரு ஜர்க்கில் நானும் என் தங்கச்சியும் பஸ் டயர் கடையில் விழுந்துட்டோம். அப்போ என் தங்கச்சி என் மேலே விழுந்து அவள் கீழே புரண்டு போயிட்டா. அப்பா ஃபஸ்ட்டு அவளை இழுத்து வெளியில் போட்டுட்டாங்க. என்னை இழுக்கும்போது கையும் தலையும் டயரில் மாட்டிக்கிச்சு. ஸ்கல் ஓப்பன் ஆகி ஒரு 1 வீக் கோமா ஸ்டேஜில் இருந்தேன். அப்புறமா இந்த கை இந்த இடத்துல இருக்கிற ஜாயிண்ட் திரும்பி முன்னாடி விழுந்துருச்சு. அப்புறம் பேக்ல எல்லாம் ஃப்ராக்சர் நிறையா இருக்குது.
அப்புறம் ஸ்கல் இந்த இடத்துல பார்த்தா இப்படி கஜினி படத்தில் அவங்க வர்ற மாதிரி தான் எனக்கும் இங்கே தையெல்லாம் போட்டிருப்பாங்க. காது அரைஞ்சிருச்சு இங்கே, அது ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வர்றதுக்கே ஒரு 1 year ஆயிடுச்சு எனக்கு அதுலேருந்து வர்றது. ஏதோ மெரினா பீச்சுக்கு போய் சுண்டல் வாங்கி சாப்பிட்டேங்கிற மாதிரி இவ்வளோ ஈஸியா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றீங்க. எப்படி சார் உங்களால இதெல்லாம் எதிர்கொள்ள முடிஞ்சது? எப்படி இருந்தது உங்க மனநிலை? இப்போ உங்க கண்ணு முன்னாடி வேற நடந்திருக்குன்னு சொல்றாங்க. உண்மையில சார் அன்னைக்கு வந்து நான் எத்தனையோ ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த ஒரு சம்பவம் என் கண்ணு முன்னாடி என் பொண்ணுக்கு நடக்கும் பொழுது எனக்கு வந்து நான் என்னுடைய கான்சன்ட்ரேஷனே இல்லை. எனக்கு நான் எங்கே போகிறேன், எங்கே வர்றேன், என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதே ஒரு மாத அளவில் எனக்கு வந்து புரியாமல் இருந்தேன். நான் உண்மையில எனக்கு குழந்தைய காப்பாற்றினது வந்து கடவுள் புண்ணியம் தான். நான் உண்மையிலே அந்த கடவுளுக்கு நன்றி. இந்த போராட்டத்திற்கு பிறகும் இவ்வளவு நல்லா படிச்சு +2ல இவ்வளோ மார்க் வாங்கி நான் கான்ஃபிடென்ட்டாக மெடிசன் படிப்பேன்னு சொல்ற உங்களுக்கு இவ்வளவையும் கண்கூடா பார்த்து அதனுடைய பயணித்து உங்களுக்கு உறுதுணையா இருந்த உங்க அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளோ சாதாரணமா ஊதியத்தில் இருந்த உங்களுக்கு தளம் 2 ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. வாங்க அது ஒரு கை பார்ப்போம். தளம் 2 கேள்வி 1. கேள்வி: ஐக்கிய நாடுகள் சபையின் சுருக்கம் ஐநா. தலைமையகம் இருக்கும் நகரம் எது? வாஷிங்டன், லண்டன், நியூயார்க், ஜெனீவா. உங்கள் நேரம் ஆரம்பம். ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் இருக்கும் நகரம் எது? A. வாஷிங்டன், B. லண்டன், C. நியூயார்க், D. ஜெனீவா. நேரம் சுருங்கிக் கொண்டு வருகிறது. 20 வினாடிகள் இருக்கிறது. 15, 10. டி ஜெனீவா. டி ஜெனீவா. இறுதியாக உறுதியாக ஓகே, உறுதியாக டி ஜெனீவா என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இது சரியான விடையாக இருந்தால் 4 கேள்விகள், கனவு பட்டியலில் 4 பதில்கள். ஒருவேளை தவறாக இருந்தால் எவ்வளவு இருக்கும் இந்த கனவு பட்டியல்ல? 7 வார்த்தைகள் இருக்கு. 4 7 சரியா தவறா? டி ஜெனீவா தவறான பதில். சி நியூயார்க் சரியான விடை. நியூயார்க்ல இருக்கு யுஎன்னோட ஹெட் குவார்டர்ஸ். சோ தவறான விடையை சொல்லிட்டீங்க. உங்க கனவு பட்டியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள்: தெலுங்கு, பன்றிக் காய்ச்சல், சென்னை, வாஷிங்டன், லண்டன், நியூயார்க், ஜெனீவா. தவறான விடை சொல்லிட்டீங்க. என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய துருப்புச்சீட்டை பயன்படுத்தணும். துருப்புச்சீட்டை பயன்படுத்தி சரியான விடை சொன்னாதான் நம்ம திருப்பி ஆட்டத்துக்குள்ள வர முடியும். சோ துருப்புச்சீட்டை பயன்படுத்துவோமா? எஸ் சார். சிவாஜி கணேசன் சார். இன்னொரு நடிகர் இருந்தார், அவரு சரி இருங்க, அவங்க முதல்ல கேள்வியை கேட்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஏன் டென்ஷன் ஆவேன்? துருப்புச்சீட்டு கேள்வி: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? உங்களுக்கான ஆப்ஷன்: ஏ திருவிளையாடல், பி வீரபாண்டிய கட்டபொம்மன். திருவிளையாடல். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு உங்க துருப்புச்சீட்டு ரவுண்டு. இந்த படம் பார்த்திருக்கேன். இந்த படம் பார்த்திருக்கீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுலயும் பார்த்திருக்கேன். ஓகே, திருவிளையாடல் சரியான பதில்.
விட்ட பஸ்ஸ புடிச்சாச்சு, வந்தாச்சு மெயின் ட்ராக் உள்ள. தளம் 2, கேள்வி 2. இந்திய அரசின் சின்னத்தின் கீழ் இடம் பெற்றிருக்கும் வாசகம் என்ன? மா துஜே சலாம், ஜெய் ஜவான் ஜெய் கிசான், சத்யமேவ ஜெயதே, வந்தே மாதரம். உங்கள் நேரம் ஆரம்பம். மா துஜே சலாம், ஜெய் ஜவான் ஜெய் கிசான், சத்யமேவ ஜெயதே, வந்தே மாதரம். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 30 வினாடிகள். 25, 20, 15, 10. டி வந்தே மாதரம். டி வந்தே மாதரம். இறுதியாக உறுதியாக. ஓகே, டி வந்தே மாதரம் இறுதியாக உறுதியாக. ஆல்ரெடி ஒரு துருப்புச்சீட்டை யூஸ் பண்ணியாச்சு. ஆட்டத்துக்குள்ள வந்திருக்கோம். சோ டி வந்தே மாதரம் சரியாக பதிலாக இருந்தால் உங்கள் கனவு பட்டியல் நீடாமல் இருக்கும். டி வந்தே மாதரம் சரியான பதிலா? டி வந்தே மாதரம் தவறான பதில். சி சத்யமேவ ஜெயதே சரியான விடை. சரி, உங்க கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் தெலுங்கு பன்றிக் காய்ச்சல், சென்னை, வாஷிங்டன், லண்டன், நியூயார்க், ஜெனீவா, மா துஜே சலாம், ஜெய் ஜவான் ஜெய் கிசான், சத்யமேவ ஜெயதே, வந்தே மாதரம். கனவு பட்டியல் கொஞ்சம் பெருசா வளர்ந்துருச்சு. இதுக்கு மேல அதை வளராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பதட்டம் இல்லாமல் பொறுமையா நிதானமா நீங்க விளையாடணும். துருப்புச்சீட்டு என்னன்றது உங்களுக்கு தெரியும். கூர்ந்து கவனியுங்கள். கேள்விகள் கேட்கப்படும். துருப்புச்சீட்டு. ஜெயம் ரவி பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? நல்லா ஆக்ட் பண்ணுவார். நல்லா ஆக்ட் பண்ணுவார். கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தின் பெயர் என்ன? தாம் தூம், ஜெயம். தாம் தூம். தாம் தூம் சரியான விடை. திருப்பி அடிச்சு புடிச்சு ஓடுற ட்ரெயின்ல வந்து ஏறியாச்சு. இனிமே ஒழுங்கா அதுல பயணம் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. தளம் 2 2 துருப்புச் சீட்டுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக உபயோகப்படுத்தி 2 கேள்விகளை தாண்டிட்டோம். இன்னும் ஒரு கேள்வியை தாண்டிட்டீங்கன்னா அந்த 75,000 உங்களுடைய கையிருப்பு பணமாக ஆகிவிடும். தற்போது வெறும் 10,000 தான் உங்கள் கையிருப்பு பணமாக இருக்கிறது. கான்ஃபிடண்டா விளையாடுங்க. எப்பவுமே டென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது டான்ஸ் தான். உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு எதுவா இருக்கா? இல்லை சார். எனக்கு இங்கே அடிப்பட்டதுலேருந்து ஆடுனா ரொம்ப மயக்கம் வரும். ஆடினா மயக்கம் வரும். எது பண்ணா உங்க பொண்ணு ரிலாக்ஸ் ஆவாங்க சார்? டான்ஸ் ஆடினா நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படிங்க. டான்ஸ் ஆடினா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க? நல்ல குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா ரிலாக்ஸ் ஆகிடும். என்ன பாட்டு வேணும்? ஏதோ ஒரு சாங். தளம் 2. அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போமா? பொற்கோவில் நகரம் என அழைக்கப்படுவது எந்த நகரம்? உங்களுக்கான பதில்கள்: ஏ லக்னோ, பி ஜெய்ப்பூர், சி செகந்திராபாத், டி
அமிர்தசரஸ். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். இது வந்து அம்ரித்சர் தானே சார்? டி இங்கிலீஷ்ல டி அமிர்தசரஸ். அம்ரித்சர்ங்கிறது டில ஆங்கிலத்துல அம்ரிஸ்டர். இறுதியாக உறுதியாக அம்ரித்சர். அது அம்ரித்சர். கரெக்ட். டி அம்ரிஸ்டர். யூகத்துல சொல்றீங்களா, கான்ஃபிடண்டா சொல்றீங்களா? அம்ரித்சர்ல தான் கோல்டன் டெம்பிள் இருக்கு. கான்ஃபிடண்டா அந்த பதில் சொல்லிருக்கீங்க. டி அம்ரிஸ்டர் சரியான பதிலா? டி அமிர்தசரஸ் சரியான விடை. கனவு பட்டியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் தெலுங்கு பன்றிக் காய்ச்சல், சென்னை, வாஷிங்டன், லண்டன், நியூயார்க், ஜெனீவா, மா துஜே சலாம், ஜெய் ஜவான் ஜெய் கிசான், சத்யமேவ ஜெயதே, வந்தே மாதரம், அமிர்தசரஸ். சோ தளம் 2 3 கேள்விகளை நிறைவு செஞ்சிட்டோம். இப்போ தளம் 3க்கு போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். உங்களுடைய துருப்பு சீட்டு 2ஐயும் பயன்படுத்தி முடிச்சிட்டோம். சோ எல்லா கேள்விக்கும் இனிமே நீங்க சரியான விடை சொல்லியே ஆக வேண்டும். தளம் 3ல எங்க வேணாலும் நீங்க குவிட் பண்ணலாம். ஆனா கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி குவிட் பண்ணணும். கேள்வியை பார்த்துட்டீங்கன்னா தவறான விடையாக இருந்தால் 75,000 ரூபாயாகத்தான் உங்களுடைய உறுதி பணம் இருக்கும். இது மனசுல வச்சுக்கோங்க. தைரியமா விளையாடுங்க. ஓகே? என்ன பண்ணுவீங்க இந்த காசு வச்சு? மெடிசன் படிக்கிறதுக்காக தான் அந்த பணத்தை வச்சு ஃபீஸ் கட்டுறது அந்த இதெல்லாம் அப்பா செய்வார். ஸோ இந்த பணம் உங்களுடைய படிப்பு செலவுக்கு உறுதுணையாக இருக்க போகுதுன்னு சொல்றீங்க? ஆமாம் சார். மொத்தமாக உங்களுக்கு மெடிசன் படிக்கிறதுக்கு உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி அயல் நாட்டில் போய் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? 15 லட்சம் ஆகும் சார். 15 லட்சம் ரூபாய். தொடர்ந்து சிறப்பாக விளையாடினீங்கன்னா உங்கள் அப்பாவுடைய பாரத்தை கணிசமாக உங்களால் குறைக்க முடியும். தளம் 3 கேள்வி 1. சென்னை கோவை இடையில் ஓடும் ரயிலின் பெயர் என்ன? உங்களுக்கான பதில்கள் பொதிகை எக்ஸ்பிரஸ், ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ். உங்கள் நேரம் ஆரம்பம். 60 செகண்ட் இருக்கு உங்களுக்கு இந்த ரவுண்டில். நான் முன்னே சொன்ன மாதிரி நல்லா பொறுமையா யோசிச்சு சரியான விடையை சொல்லுங்க. சென்னை கோவை இடையில் ஓடும் ரயிலின் பெயர் என்ன? பொதிகை எக்ஸ்பிரஸ், ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ். இருபது வினாடிகள் இருக்கு. சி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இறுதியாக உறுதியாக? ஓகே, இறுதியாக உறுதியாக சி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் சொல்லிருக்காங்க. யூகத்துல சொன்னீங்களா இல்ல தெரிஞ்சு சொன்னீங்களா? இல்ல, ஒரு தடவை சென்னைக்கு இங்க வரும்போது கோயம்புத்தூர்ல இருந்து தான் சென்னைக்கு ஒரு ட்ரெயின் வந்துச்சு. அது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வரும்போது சென்னைக்கு வந்த ட்ரெயினோட பேரை பார்த்துருக்கீங்க. அது ஒருவேளை வேற ஏதாவது ஊர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருந்தா? இல்லை, அந்த போர்டில் கோவை டு சென்னை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் போட்டுருந்துச்சு. அங்கே தான் ஸ்டார்டிங்னு போட்டுருந்தாங்க அந்த ரயில்வே. அதில் சரி, ஒருவேளை இந்த பதில் தவறானதாக இருந்தால் மற்ற 3 விடையில எந்த விடை சொல்லுங்க? இதுதான் எனக்கு தோணிட்டு இருக்கு. அது அந்த போர்டில் நான் பார்த்தேன். கான்ஃபிடென்ட்டா இருக்கு? ஆமாம். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் சரியா? ஃபேண்டாஸ்டிக்.
இப்போ 1,00,000 ரூபாய் கேள்விக்கான விடையை சரியா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து விளையாடுறோமா இல்ல 1,00,000 ரூபாய் போதும்னு நினைக்கிறோமா? தொடர்ந்து விளையாடி அடுத்தது 1,50,000 ரூபாய்க்கான கேள்வி. ஒருவேளை தவறாக சொன்னால் 75,000 ரூபாய் தான் இருப்பு பணமாக இருக்கும். கனவு பட்டியலை சொல்லணும். அப்பா கிட்ட பேச முடியுமா இப்ப? கண்டிப்பா சார், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுனால என்ன மைனஸ் என்ன பிளஸ்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்கிற உங்க கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு சல்யூட். உங்களுடைய கனவு பட்டியல் ஒரு வாட்டி பார்த்துருவோமா? உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் தெலுங்கு, பன்றிக் காய்ச்சல், சென்னை, வாஷிங்டன், லண்டன், நியூயார்க், ஜெனீவா, மா துஜே சலாம், ஜெய் ஜவான் ஜெய் கிசான், சத்யமேவ ஜெயதே, வந்தே மாதரம், அமிர்தசரஸ், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கனவு பட்டியலில் இருக்க எல்லா பதில்களையும் சரியா சொன்னாதான் உங்களுடைய 1,00,000 ரூபாய் உறுதி பணமாக மாறும். சரிங்களா? 1135 மார்க் வாங்கியிருக்கதா சொன்னீங்க அவுட் ஆஃப் 1200 இல்லைங்களா? இவ்வளவு மார்க் வாங்கினா உங்களுக்கு உங்க ஸ்கூல் எந்த விதத்திலையும் சப்போர்ட் பண்ணலையா? அதாவது மெடிசன் படிக்கிறதுக்கான விஷயங்களுக்கு 10th நல்ல மார்க் எடுத்ததால 11th 12th எனக்கு எங்க ஸ்கூல்ல தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஃப்ரீயா தான் என்ன படிக்க வச்சாங்க. நல்ல விஷயம். நீங்க இப்போ உங்க அப்பாவுடைய கடும் முயற்சியாலும் உங்களோட முயற்சியாலும் மருத்துவம் படிச்சிடுறீங்க. படிச்சதுக்கு அப்புறம் இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் அப்ப கஷ்டப்பட்டப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தப்ப எங்க அப்பா பணம் எப்படி கட்டுறதுன்னு அப்பா தவிச்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி என்னை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ, என் நிலைமையில அந்த குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்களோ, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கஷ்டம் அவங்க இனிமேல் படக்கூடாது, என்னோட இந்த கஷ்டம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ மெடிசனே படிக்கிறேன். சிறந்த நோக்கம். இது எவ்வளோ நாள் ஆனாலும் மாறாம அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு போவோமா? எஸ் சார். 1,50,000 ரூபாய்க்கான கேள்வி. தளம் 3 கேள்வி 2. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என நேசம் காட்டியவர் யார்? உங்களுக்கான பதில்கள்: மாணிக்க வாசகர், வள்ளலார், இளங்கோவடிகள், ஔவையார். உங்கள் நேரம் ஆரம்பம். 60 செகண்ட் இருக்கு. கேள்வியை நல்லா பாருங்க, பதில நல்லா பாருங்க, யோசிங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என நேசம் காட்டியவர் யார்? மாணிக்க வாசகர், வள்ளலார், இளங்கோவடிகள், ஔவையார். முப்பது செகண்ட் இருக்கு. 20 செகண்ட் இருக்கு. 15 வினாடிகள். 10 வினாடிகள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஔவையார். ஔவையார். டி ஔவையார். இறுதியாக உறுதியாக டி ஔவையார். டி ஔவையார் சரியான பதிலாக இருந்தால் தொடர்ந்து 2,50,000 ரூபாய் கேள்விக்கு நம்ம போலாம். தவறான விடையாக இருந்தால் 75,000 ரூபாய்க்கு நம்ம போயிடுவோம். பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஔவையார் அப்படிங்கிறது யூகமா இல்ல ஏதாவது படித்த ஞாபகமா? இந்த சென்டென்ஸ் எங்கேயோ படிச்சிருக்கேன். ஸோ அது ஔவையார் எழுதுனதா படிச்சிருக்கீங்க. ஸோ
கொஞ்சம் யூகம் கொஞ்சம் நம்பிக்கை. So, முழுக்க முழுக்க யூகத்துல போல. டி ஔவையார் சரியான பதிலா? டி ஔவையார் தவறான பதில். பி வள்ளலார் சரியான விடை. உங்களுக்கு 1,00,000 ரூபாயில குவிட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ 75,000 ரூபாய் தான் உங்களிடம் இருக்கும் கையிருப்பு பணம். தவறான விடை சொன்னதுனால எக்ஸிட் ரவுண்ட்ல கனவு பட்டியலை பார்க்குற வாய்ப்பும் நம்மளுக்கு இல்லை. கனவு பட்டியல்ல இப்ப இந்த 4 பதில்களும் ஆல்ரெடி நீங்க பார்த்த பதில்களோட இந்த 4 பதில்களும் போய் சேர்ந்துரும். கனவு பட்டியல் ஃபுல்லா எல்லாம் இப்ப நம்ம சொல்லணும். கனவு பட்டியல்ல நீங்க எவ்வளவு விடைகளை சரியா சொல்றீங்களோ அந்த அளவுக்கான சன்மானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. முழுசா சொல்லுங்க, முழுசா எடுத்துட்டு போங்க. எங்கேயாவது சில விஷயங்கள் குறைந்தால் விகிதாச்சார அடிப்படையில் எவ்வளவு குறைகிறதோ அவ்வளவை மட்டும் குறைத்து கொண்டு மித்தம் முழுவதையும் உங்களிடம் கொடுத்து விடுவோம். சரிங்களா? கனவு பட்டியல் போலாமா? ரெடியா? எஸ் சார். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். தெலுங்கு, பன்றிக் காய்ச்சல், சென்னை, லண்டன், நியூயார்க், வாஷிங்டன், ஜெனீவா, சத்யமேவ ஜெயதே, வந்தே மாதரம், அம்ரித்சர், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், மாணிக்க வாசகர், வள்ளலார், ஔவையார், இளங்கோவடிகள். 40 வினாடிகள். நிறைய டைம் இருக்கு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 30 செகண்ட் இருக்கு இன்னும். பொறுமையா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வரிசையா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் சொல்லலாம். 12, 11, 10, 9, 5, 4, 3, 2, 1. எதை நீங்க விட்டுட்டீங்கன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் மா துஜே சலாம், ஜெய் ஜவான் ஜெய். 2 மட்டும் தான் விட்டுருக்கீங்க. மொத்தம் கனவு பட்டியலில் 17 பதில்கள் இடம்பெற்றிருந்தது. அதில் 15 பதில்களை சரியாக சொல்லி கிட்டத்தட்ட 90% சரியான பதில்களை சொல்லிட்டீங்க. ₹75,000 67,500 ரூபாய் உங்களுடைய வெற்றி பணமாக வந்து வரும். 67,500 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய அப்பாவின் பாரத்தில் ஒரு சிறு தொகையாக இருந்தாலும் பட் இன்னைக்கு இது ஒரு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தொகையா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னங்க சொல்றீங்க? என்னுடைய குழந்தையினுடைய படிப்புக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறேன் நான். ஸோ உங்களோட முயற்சிக்கு ராமர் பாலம் கட்டும்போது ஒரு அணிலால் செய்த முடிந்த ஒரு உதவியை போல் 1000ல் ஒரு நிகழ்ச்சி அவங்களுடைய கல்விக்கு ஒரு சிறு தொகையே ஆனாலும் அவங்களோட படிப்புக்கு அது ஒரு பெரும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். காசு வாங்கிக்கலாமா? காசோலையை கொண்டு சொல்லிடலாமா? அவருடைய காசோலை ஓகே. ஆல் தி பெஸ்ட் சௌமியா. பெரிய டாக்டரா வாங்க. உங்க லட்சியத்துல உங்களுடைய கொள்கையில மாறாம எப்பவும் போல அந்த சேவை சிந்தனை உங்களோட எப்பவுமே இருக்கணும். உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை. இவ்வளவு நேரம் நம்மளோட சிறப்பா விளையாடி தன்னுடைய மருத்துவ படிப்புக்காக அவர்களுடைய தந்தையின் பாரத்தை குறைக்கும் விதத்தில்
67,500 ரூபாய் வென்ற சௌமியா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.